வணக்கம். ராஜா காலம் தொடங்கி இந்த காலம் வரை தங்கத்திற்கான மதிப்பும் விலையும் சற்றும் குறையவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் தங்கத்தோட விலை உயர்ந்து கொண்டே தான் போகுது. அதோட விலை அதிகரித்தாலும் கூட வாங்குபவர்கள் வாங்கி கொண்டே தான் இருக்காங்க. பெரியவர்கள்ல இருந்து சிறியவர்கள் வரை பெண்கள் ஆண்கள் என வித்தியாசம் இல்லாமல் தங்கத்தின் மீது அனைவருக்குமே ஒரு விருப்பம் உள்ளது. அதை நகைகளாக மட்டுமல்லாமல் முதலீட்டு பொருளாகவும் பயன்படுத்துறாங்க. அதனால தான் சிறுக சிறுக பணத்தை சேமித்து வைத்து தங்க நகைகளை வாங்கி வைக்கின்றனர். பெரிய அளவில் பண தேவை ஏற்பட்டாலும் அந்த தங்கத்தை வைத்து பணம் பெற்றுக்கொள்ளலாம். சாதாரண மக்கள்ல இருந்து பல நாட்டு அரசாங்கங்கள் வரை தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதி தங்கத்தை வாங்கி குவித்து வர்றாங்க. பொதுவாகவே ஒரு நாட்டில் அதிகமாக தங்கம் யார் வச்சிருக்காங்களோ அவங்கள மிகப்பெரிய ஸ்டேட்டஸ்ல வச்சுதான் பார்ப்பாங்க. ஒரு குடும்பத்திட்ட அதிக தங்க நகை இருந்தாலே அவங்கள மிகப்பெரிய ஸ்டேட்டஸ்ல வச்சு பார்க்கும் மத்தியில உலகத்துல இத்தனை நாடுகள் இருக்கும்போது ஒரு நாட்டில மட்டும் அளவுக்கு அதிகமான தங்க இருப்புகள் இருந்தா அந்த நாட்டோட செல்வாக்கும் ஆதிக்கமும் எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்ம ஓரளவு கணிக்க முடியும். ஒரு நாட்டில் பொருளாதாரத்தின் முன்னேற்றமாகவும் செழிப்பின் அடையாளமாகவும் கருதப்படும் தங்கத்தை அதிகளவில் உற்பத்தி செய்யும் நாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பட்டியலில் 10வது இடத்தில் இருப்பது உஸ்பெகிஸ்தான். இது 2025 சுமார் 132 டன் தங்கத்தை உற்பத்தி செய்து உலகளாவிய அளவில் 3.5% பங்கை வகிக்கிறது. முக்கியமாக இங்குள்ள நவோய் சுரங்க தொழில் மற்றும் லோகவியல் நிறுவனம் மூலம் இயங்கும் முருண்டாவ் சுரங்கம் உலகின் மிகப்பெரிய தங்க சுரங்கங்களில் ஒன்றாக விளங்குகிறது. 2024 ஆண்டில் உஸ்பெகிஸ்தானின் தங்க உற்பத்தின்னு பார்த்தோம்னா 1,20,000 கிலோகிராம், அதாவது 120 டன்னாக பதிவாகியுள்ளது. இது 60 டன்களுக்கும் அதிகமான தங்கத்தை ஆண்டுதோறும் உற்பத்தி செய்து உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி தங்க சுரங்கமாக அறியப்படுகிறது. இங்கு 5,000 டன்களுக்கும் அதிகமான தங்கம் இன்னும் உள்ளதாக மதிப்பிடப்பட்டிருக்கு. 2019 இருந்து இங்க தனியார் தங்க சுரங்கங்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டதால நாட்டில் கோல்ட் ரஷ் எனப்படும் தங்க வேட்டை அதிகரிச்சிருக்கு. 9வது இடத்தில் இருக்கும் நாடு பெரு. தென் அமெரிக்காவின் முக்கிய தங்க உற்பத்தியாளர் நாடுகளில் பெருவும் ஒன்று. இது ஆண்டுக்கு சுமார் 136.9 டன் தங்கத்தை உற்பத்தி செய்கிறது. இந்த நாடு அரசியல் நிலைப்பாடு மற்றும் போராட்டங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் லா ரிங்கோனடா, லா லிபார்டட் மற்றும் கஜமார்க்கா போன்ற பகுதிகள் முக்கிய தங்க சுரங்க மையங்களாக உள்ளது. இந்த லா ரிங்கோனடா உலகின் மிக உயரமான தங்க சுரங்கமாகவும் நிரந்தர மனித குடியேற்றமாகவும் உள்ளது. இது உயரமானதாக இருந்தாலும் கஜமார்க்காவில் உள்ள யானகோச்சா சுரங்கம் தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய சுரங்கங்களில் ஒன்றாக உள்ளது. இது 3,500 முதல் 4,100 மீட்டர் உயரத்தில் இயங்குகிறது. தங்கம் இந்த நாட்டின் ஏற்றுமதி வருவாயில் சுமார் 15% பங்கை கொண்டுள்ளது. ஆனால் இந்த நாட்டில் சட்டவிரோத சுரங்கப்பணி மற்றும் சுற்றுச்சூழல் சவால்கள் இன்னும் இங்கு நீடிக்கிறது. அதாவது ஆண்டுதோறும் இங்க 80 டன் தங்கம் கணக்கில் வராமல் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. 8வது இடத்தில் இருப்பது இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவில் உள்ள கிராஸ்பெர்க் சுரங்கம் உலகின் மிகப்பெரிய தங்க சுரங்கங்களில் ஒன்றாகும். இது ஆண்டுக்கு 140.1 டன் தங்கத்தை உற்பத்தி செய்கிறது. இந்த சுரங்கத்தை PT ஃப்ரீபோர்ட் இந்தோனேஷியா என்ற நிறுவனம் இயக்குகிறது. இந்த சுரங்கத்தில் உள்ளூர் பங்களிப்பை இந்த நாடு அதிகரித்ததனால் அது முதலீட்டை பெரிதும் பாதித்துள்ளது. ஆனாலும் நிகர தங்க ஏற்றுமதி வருவாயையும் அந்நிய செலவாணியையும் இந்த நாடு அதிகரித்துள்ளது. இந்த நாட்டின் மற்ற முக்கிய சுரங்கங்களில் பட்டு ஹெஜாவ் சுரங்கம் மற்றும் மாட்டேப் திட்டமும் அடங்கும். தற்போது இந்தோனேஷியாவின் சுரங்கத்துறை மறுசீரமைப்பு மற்றும் உள்நாட்டு செயலாக்க திட்டங்கள் மூலம் தங்க உற்பத்தி திறனை மேலும் உயர்த்தியுள்ளது. 7வது இடத்தில் இருப்பது நூற்றாண்டுகளாக சுரங்க தொழிலில் பெயர் பெற்று விளங்கும் மெக்சிகோ. இது 2025 ஆண்டில் 140.3 டன் தங்கத்தை உற்பத்தி செய்து உலகளாவிய தங்க உற்பத்தியில் இந்த நாடு 3.2% பங்களிப்பை அளிக்கிறது. 2000 ஆண்டு முதல் 2012 ஆண்டு வரை இந்த நாட்டின் தங்க உற்பத்தி 23.5 மெட்ரிக் டன்னிலிருந்து 88.6 மெட்ரிக் டன்னாக, அதாவது மும்மடங்காக அதிகரித்துள்ளது. இந்த நாட்டில் உள்ள சோனரா, ஜகாடெகாஸ் மற்றும் குரோரா போன்ற பகுதிகளில் உள்ள பழைய சுரங்கங்கள் இன்றும் வலுவாக இயங்குகின்றது. மெக்சிகோ சுரங்கங்கள் பெரிய அளவிலான தங்கத்தை உற்பத்தி செய்கிறது. இது இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கிய பகுதியாக உள்ளது. இந்த நாட்டின் 80% தங்க உற்பத்தி ஜகாடெகாஸ், டுராங்கோ மற்றும் ஷிவாவிலிருந்து வருகிறது.
இந்த முக்கிய பகுதிகளை நியூமாண்டின் பெனாஸ்கிட்டோ மற்றும் ஃபெர்னிசிலோ பிஎல்சி போன்ற பெரிய சுரங்கங்களால் இயக்கப்படுது. மெக்சிகோ தங்கத்தில் மட்டுமல்ல, உலக வெள்ளி உற்பத்தியிலும் தொடர்ந்து முன்னணியில் உள்ளது. சுரங்க தொழில் மெக்சிகோவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தோராயமாக 2.4% உள்ளது. இந்த பட்டியலில் 6வது இடத்தில் இருப்பது கானா. ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய தங்க உற்பத்தியாளராக கானா உள்ளது. இது ஆண்டுக்கு 140.6 டன் தங்கத்தை உற்பத்தி செய்கிறது. இந்த நாட்டின் மொத்த ஏற்றுமதி வருவாயில் தங்கம் 40%க்கும் மேலான பங்கை கொண்டுள்ளது. இது பெரிய சுரங்கங்கள் மற்றும் சிறிய அளவிலான செயல்பாடுகள் இரண்டுமே தங்கத்தை உற்பத்தி செய்கின்றது. இங்க கைவினைஞர் சுரங்கத்தை சட்டப்பூர்வமாக்குவதற்கும் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பதற்கும் இந்த நாட்டு அரசாங்கம் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. ஒரு காலத்தில் தங்கம் என்றாலே லேண்ட் ஆஃப் கோல்ட், தங்க புதையலின் நாடு என்று புகழ்பெற்று விளங்கியது தென்னாப்பிரிக்கா. ஆனா இன்னைக்கு நிலைமை மாறியுள்ளது. பல ஆண்டுகளாக அங்க தங்கம் சுரண்டப்பட்டு பெரும்பாலான தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டது. இப்போ மிக குறைந்த அளவே தங்கத்தை கொண்டுள்ளது தென்னாப்பிரிக்கா. 5வது இடத்தில் இருப்பது அமெரிக்கா. இது ஆண்டுக்கு 160 டன் தங்கத்தை உற்பத்தி செய்கிறது. இங்கிருக்கும் நெவாடா என்ற பகுதிதான் தங்கத்தின் ராஜாவாக உள்ளது. அதைத் தொடர்ந்து அலாஸ்கா 2வது இடத்தில் உள்ளது. மேலும் கொலராடோ, உட்டா மற்றும் மோண்டானா ஆகியவை தங்கத்தின் உற்பத்தியில் பங்களிக்கும் பிற மாநிலங்களாகும். அமெரிக்க உற்பத்தியாளர்கள் தங்கத்தின் விலை உயர்வால் பெரிதும் பயனடைந்துள்ளனர். அமெரிக்காவில் முதலீடு அதிகரிப்பதற்கும் இது காரணமாக அமைந்துள்ளது. முக்கியமா அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு இந்த தங்க உற்பத்தி பில்லியன் கணக்கான பங்களிப்புகளை வழங்குகிறது. மேலும் அமெரிக்க அரசால் வெளியிடப்படும் தங்க கட்டிகள் மற்றும் நாணயங்கள் அவற்றை நம்பகத்தன்மைக்காக புகழ் பெற்றவை. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் செய்யப்படும் தங்கத்தாலான பொருட்கள் கடுமையான தர பரிசோதனைக்கு பெயர் பெற்றவையாகும். 4வது இடத்தில் இருப்பது கனடா. இது ஆண்டுக்கு 202.1 டன் தங்கத்தை உற்பத்தி செய்கிறது. இங்கு ஒன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா, கியூபெக் மாநிலத்தின் அபிடிபி மற்றும் யூஹான் பகுதிகள் தங்கத்திற்கு பிரபலமானவையாக உள்ளது. ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தங்க உற்பத்தி துறை முக்கிய பங்களிப்பை அளிக்கிறது. இந்த நாட்டில் பெரிய நிறுவனங்கள் தங்கத்தை தங்கள் நீண்டகால உத்திகளின் ஒரு பகுதியாக அதிக அளவில் கருத்தில் கொள்கின்றது. உலகின் தங்க உற்பத்தியில் 3வது இடத்தில் இருப்பது ஆஸ்திரேலியா. இது ஆண்டுக்கு 284 டன் தங்கத்தை உற்பத்தி செய்கிறது. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் உள்ள கால்கூர்லி, போட்டிங்டன் போன்ற திறந்த சுரங்கங்கள் உலக புகழ் பெற்றவையாக உள்ளது. தங்கத்தை சுத்திகரித்து ஏற்றுமதி செய்யும் மையமாகவும் ஆஸ்திரேலியா உள்ளது. உற்பத்தி செய்யப்பட்ட தங்கத்தில் சுமார் 80% சைனா, இந்தியா போன்ற ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் தங்கத்தின் தூய்மை மற்றும் நெறிமுறை சார்ந்த கொள்முதல் ஆகியவற்றில் ஆஸ்திரேலியா கடுமையான தரநிலைகளை வகுத்துள்ளது. உயர்தர தங்கத்தை பெறுவதற்காக அந்நாட்டு சுரங்கங்கள் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது. ஆஸ்திரேலியாவின் தங்க கட்டிகள் மற்றும் நாணயங்கள் முதலீட்டாளர்களின் பெரும் நம்பிக்கையை பெற்றுள்ளது. தங்க உற்பத்தியின் அளவு மற்றும் தரம் ஆகிய இரண்டிலும் ஆஸ்திரேலியா தொடர்ந்து உலக நாடுகளுக்கு தலைமை தாங்கி வருகிறது. 2வது இடத்தில் இருப்பது ரஷ்யா. இது ஆண்டுக்கு 330 டன் தங்கத்தை உற்பத்தி செய்கிறது. சைபீரியா மற்றும் ரஷ்யாவின் தூர கிழக்கு பகுதிகளில் பெரிய தங்க சுரங்கங்கள் உள்ளது. ரஷ்யாவின் ஏற்றுமதி பொருளாதாரத்தில் தங்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மத்திய வங்கி தங்கத்தை முக்கிய மூலதனமாக வைத்துள்ளதோடு உள்நாட்டு தங்க கொள்முதலையும் அதிகரித்துள்ளது. பாலியஸால் இயக்கப்படும் கிராஸ்னோயாக்ஸ் பிரதேசத்தில் உள்ள ஒலிம்பியாடா சுரங்கம் ரஷ்யாவின் மிகப்பெரிய தங்க சுரங்கங்களில் ஒன்றாகும். உலகின் தங்க உற்பத்தியில் முதல் நாடாக இருப்பது சைனா. இது ஆண்டுக்கு 380.2 டன் தங்கத்தை உற்பத்தி செய்கிறது. மொத்த உலக தங்க உற்பத்தியில் சுமார் 10% சைனாவிலிருந்து வருகிறது. சைனா தேசிய தங்க குழு, ஷாண்டாங் தங்கம் போன்ற அரசு நிறுவனங்கள் தங்க சுரங்கத்துறையில் முன்னிலை வகிக்கிறது. ஷாண்டாங், ஹெனான், ஜியாங்சி ஆகிய மாகாணங்கள் முக்கிய தங்க உற்பத்தி பகுதிகளாகும். தங்க நகைகள் மற்றும் மத்திய வங்கியின் தங்க கையிருப்பும் இங்கு பெரும் பங்கு வகிக்கிறது. உலகில் அதிகளவு தங்க உற்பத்தி செய்யும் நாடாகவும் அதே நேரம் அதிகளவில் தங்கத்தை நுகரும் நாடாகவும் இரண்டிலும் முதலிடத்தில் உள்ளது. சைனா உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தங்க சொத்துக்களில் அதிகளவில் முதலீடு செய்து வருகிறது.
மேலும் மேம்பட்ட சுரங்க தொழில்நுட்பம் மற்றும் உயர்தர தங்கத்துக்கான அதிகப்படியான தேவை காரணமாக உலகின் முன்னணி தங்கம் உற்பத்தி செய்யும் நாடாக சைனா முதலிடத்தில் உள்ளது. சைனாவின் தங்கம் அதிநவீன சுத்திகரிப்பு முறைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சைனாவின் தங்க சந்தை உலகளவில் மிகவும் செல்வாக்கு மிக்கவையாக உள்ளது.